இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஐயப்ப சுவாமிக்கு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட இந்த திருவிளக்கு பூஜையில் ஐயப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் அனைவரும் திருவிளக்கு பூஜை செய்து உலக மக்கள் நோய் நொடியின்றி நலமாக வாழவும் செல்வமும் செழிப்பும் பெருக வேண்டி பூஜை செய்தனர். தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. महागणपतये नमः अर्चनानि समर्पयामि பவுதோத்தி எல்லாரும் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பவுதோத்தி ஏற்றுங்க. மகாகணபதயே நமஹ பக்கத்துல வந்து ஏற்றுங்க. பாருங்க, பொறுமையா பண்ணுங்க. பதட்டமான விளக்கேறிக்கிட்டு வச்சு கருப்பை ஏற்ற போறீங்க. பொறுமையா ஒரு இடத்துல எல்லாருமே இருந்தீங்களா சேர்ந்த மாதிரி மணி எடுக்க விட புதுச்சேரி நமது மக்கள் கழகம் சார்பாகவும் புதுச்சேரி மனித நேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாகவும் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 69ஆம் ஆண்டு நினைவு தினம் நமது மக்கள் கழக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவ படத்திற்கு ஒர்லைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் உள்ள சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்வின் பொழுது நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், பொது செயலாளர் விநாயகம், துணை செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன், மேலும் மனித நேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மனித நேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் என பெரும் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி மாணவனின் கண்டுபிடிப்பை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி. இளைய தலைமுறையினரின் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேட்டலிஸ்ட் இனோவேஷன் அமைப்பின் தலைவரும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவருமான சாத்விக் கார்த்திகேயன் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளார். இந்த மாணவர் இன்று தனது கண்டுபிடிப்புகளுடன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி செயல் விளக்கம் அளித்து வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தா இன் கன்வென்ஷனல் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை மூச்சு பயிற்சி சேம்பர் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு ஏற்பாட்டின் கீழ் ஆனந்தா இன் கன்வென்ஷனல் சென்டரில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி அறுவை செயல்முறை வகுப்பு மற்றும் நடைமுறை அறுவை மூச்சு பயிற்சி சேம்பர் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெறுகின்றது. இந்த கருத்தரங்கம் புதுச்சேரியில் முதன் முறையாக நடைபெறுவதுடன் மாநிலத்திலும் நாட்டிலும் உள்ள சிகிச்சையியல் நிபுணர்களுக்கு உறக்க குறைபாடு மற்றும் அதன் அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைகின்றது. இந்த கருத்தரங்கில் டாக்டர் நோடல் யோலுகோ சால்டனா மெக்சிகனை சேர்ந்த தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர், டாக்டர் ஆனந்த் கோயம்புத்தூரை சேர்ந்த தலைமை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர், டாக்டர் அந்தோணி இருதயராஜன் இயக்குனர்,
மெட்ராஸ் முன்னணி மருத்துவர்கள் மெடிக்கல் காலேஜ் போன்ற முன்னணி மருத்துவர்களால் விரிவுரைகளும் அறுவை செயல் விளக்கங்களும் பற்றி எடுத்துரைத்தனர். இந்த கருத்தரங்கத்திற்கு டாக்டர் ஷரட், DMS மற்றும் டாக்டர் ரமேஷ், டாக்டர் ஸ்டாலின், சிவகுருநாதன், HOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் ENT டாக்டர் சிவசங்கர், டாக்டர் நவீன் மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். External camera, put maximize. Put it in big screen. Yeah. Now, so always sometimes. Yeah, pushing the tonsil from the neck. Yeah, it's clear. Yeah, please go ahead with it. Clear? Yeah. Yes. புதுச்சேரி ஜிப்மரில் டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக புகழஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பாக பொது செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெஹி, டாக்டர் வினோத்குமார் சாகா, துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம், SC/ST கிரிவன்ஸ் அலுவலர் லெனின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹாவா சிங் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் கலந்து கொண்டு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி மற்றும் வீர வணக்கம் செலுத்தினார்கள். புதுவை மாநிலம் TN பாளையம் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று JCM மக்கள் மன்றத்தின் சார்பாக மணவெளி தொகுதியின் பொறுப்பாளர் முருகன் என்கின்ற பெருமாள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவை மாநிலம் TN பாளையம் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று JCM மக்கள் மன்றத்தின் சார்பாக மணவெளி தொகுதியின் பொறுப்பாளர் முருகன் என்கின்ற பெருமாள் அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இவருடன் இளைஞர்களும் கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்டு டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் சென்னை மற்றும் புதுச்சேரி சாப்டர் மற்றும் புதுச்சேரி GST பிராக்டிஷனர்ஸ் அசோசியேஷனின் தலைவர் ராமஜெயம் மற்றும் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் சொசைட்டியின் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து இன்று GST பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்டு டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் சென்னை அண்ட் புதுச்சேரி சாப்டர் மற்றும் புதுச்சேரி GST பிராக்டிஷனர்ஸ் அசோசியேஷனின் தலைவர் D. ராமஜெயம் மற்றும் டாக்ஸ் ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து இன்று GST பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் GSTR 9 மற்றும் 9C பற்றி சென்னை ஆசிரியர் சம்சுதீன் மற்றும் KS பாஸ்கர் அவர்கள் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டது. மேற்படி வகுப்பிற்கு வரி பழகுனர்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேற்படி கருத்தரங்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்டு டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் சென்னை புதுச்சேரி சாப்டர் அவர்களால் நடத்தப்பட்டது. சென்னை சாப்டர் தலைவர் குருசாமி அவர்கள் மற்றும் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார் தலைமையேற்று சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதி அண்ணல் அம்பேத்கரின் 69வது நினைவு நாள் திமுகவினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் வடிவமைப்பாளரும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான வாழ்நாள் முழுவதும் போராடிய தலைவருமான அண்ணல் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக கழகத்தின் சார்பில் மாநில துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று டாக்டர் அம்பேத்கர் சாலையில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவினை போற்றினர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சமூக புரட்சி பணிகளையும் இந்திய ஜனநாயகத்திற்கு அவர் செய்த ஒப்பற்ற பங்களிப்பையும் நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களின் உறுதி பங்கேற்புடன் இனிதே நடைபெற்றது. புதியவர்கள் ஒன்று சேர்ந்தால் நல்லது நடக்கும். விஜயுடன் கூட்டணி சேர நாங்கள் தயாராக உள்ளோம். எங்களுடன் கூட்டணி சேர அவர்களும் விரும்பினால் அது நடக்கும் என சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கருத்து. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட JCM மக்கள் மன்றத்தினர் பங்கேற்றனர். முன்னதாக JCM மக்கள் மன்றத்தை திறக்க வந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை 500க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து மக்கள் மன்றம் வரை 2 சக்கர வாகன பேரணியாக அழைத்து வந்து கிரேன் மூலம் ராட்சச மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் இந்த மாத இறுதிக்குள் 30 JCM மக்கள் மன்றங்கள் திறக்கப்படும் எனவும் மன்றங்களை திறப்பதில் அரசு பல இடையூறுகளை கொடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் போலி மாத்திரை விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், நான் ஏற்கனவே சொன்னது போல வெறுப்பு அரசியல் செய்ய இங்கு வரவில்லை. அதே நேரத்தில் போலி மருந்து விவகாரத்தில் முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். அரசு இதில் கடுமையான நடவடிக்கை தேவை. இதில் CBI விசாரணை தேவை. பல கட்சிகளை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே CBI விசாரணை நடந்தால் மட்டுமே உண்மை வெளிவரும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தாவேகாவுடன் கூட்டணி குறித்து பேசிய அவர், நாங்களும் புதிய கட்சி, அவர்களும் புதிய கட்சி, புதியவர்கள் ஒன்று சேர்ந்தால் நல்லது நடக்கும் என்ற நோக்கில் விஜயுடன் கூட்டணி சேர நாங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுக்கின்றோம். எங்களுடன் கூட்டணி சேர அவர்களும் விரும்பினால் அது நடக்கும். பின்னர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நம் பூர்வீகம் இது 5000 10,000 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. தமிழ் மக்களுக்கும் உணர்வுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் அதை மீறி செய்வது அநியாயமான ஒன்று என்று கூறினார். அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீர வணக்கம் கோஷங்கள் எழுப்பி அஞ்சலி செலுத்தினார்கள்.
இதைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கும் 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 69ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 69ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி வில்லியனூர் வட்டாட்சியாளர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கரின் புகழை போற்றும் வகையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் வில்லியனூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அன்னை தெரேசா நகர் முருகன் தலைமை ஏற்பாட்டில் மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அன்னை தெரேசா நகர் முருகன் தலைமை ஏற்பாட்டில் மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. அதன் ஒரு சிறப்பு பார்வை. டிசம்பர் 4 இரவு 7 மணியளவில் முருங்கம்பாக்கம் ஜெவாலா மன வளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் பொது செயலாளர் சங்கர் நீடூடி வாழ்ந்திட சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆதரவற்றவர்கள் மத்தியில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முருங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த எழில், நிஷாந்த், சக்திவேல், ஆல்பர்ட், விஷ்ணு, சுரேந்தர், ஜாக்கப், மதி, பவியன், யோகேஷ், டொம்னிக், விஸ்வா உட்பட நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் ஊர்வலமாக சென்று அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை மாவட்ட பட்டியலணி சார்பாக மூலக்குளம் எம்ஜிஆர் சிலையிலிருந்து அருமாத்தபுரம் தக்கக்குட்டை அம்பேத்கர் சிலை வரை பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிச்சை வீரன்பேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அம்பேத்கர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், பாஜக மாநில துணைத் தலைவர் அகிலன், பாஜக மாவட்ட தலைவர் ராமு, தக்கக்குட்டை ராஜா, மாவட்ட தலைவர் உலகநாதன், மாவட்ட மகளிரணி தலைவர் வனிதா, பொது செயலாளர் செல்வகுமார், ரமணா சங்கர், தேவி பிரியா உட்பட மாவட்ட மாநில நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி டிசம்பர் 6 பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி பல புதிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தி கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணருவதில் தன்னை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தி வருகின்றது.
புதுச்சேரி டிசம்பர் 6 பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி பல புதிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தி கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணருவதில் தன்னை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தி வருகின்றது. மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க வழிகாட்டும் நட்சத்திரமாக செயல்படும் பள்ளி முதல்வர் அருட்தந்தை ஆர். பாஸ்கல்ராஜ் அவர்களின் தலைமையில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற எல்கேஜி, யூகேஜி மாணவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக வெங்கட்ராமன், தினமலர் செய்தி வெளியிட்டார் புதுச்சேரி அவர்களும், கௌரவ விருந்தினராக மணிகண்டன், வட்டாட்சியாளர் புதுச்சேரி அவர்களும் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் அவர்கள் விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். இந்த சாதனை நிகழ்வில் பங்கேற்கும் 12 மாணவ மாணவிகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உற்சாகமாகவும் நம்பிக்கையும் கொடுத்து ஊக்கப்படுத்தினார்கள். மாஸ்டர் ஏ. ஜோயல் மார்வலஸ் பைபிளின் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் உள்ள 66 புத்தகங்களின் பெயர்களை 44 வினாடிகள் 59 மில்லி வினாடிகளில் மிக வேகமாக உச்சரித்தார். மாஸ்டர் ஸ்ரீஜித் ஆங்கிலத்தில் 100 முன்னிடை சொற்களை 44 வினாடிகள் 14 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். செல்வி சாருலக்ஷ்மி 100 தொழிற்களின் பெயர்களை 1 நிமிடம் 26 வினாடிகள் 68 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். மாஸ்டர் ரீகன் 100 சொற்றொடர் வினை சொற்களை 52 வினாடிகள் 14 மில்லி வினாடிகளில் கூறினார். மாஸ்டர் யோகித் 50 விசை பலகை குறுக்கு வழிகளை 1 நிமிடம் 38 வினாடிகள் 32 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். செல்வி ஜெஸ்மிதா 100 ரோமன் எண்களை 5 நிமிடம் 20 வினாடிகளில் விரைவாக எழுதினார். செல்வி கிருஷ்ணிகா 50 அணைகளின் பெயர்களை 1 நிமிடம் 24 வினாடிகள் 18 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். மாஸ்டர் பி.கே. ஸ்ரீ விக்ரமன் 50 தேசிய தலைவர்களின் பெயர்களை 1 நிமிடம் 30 வினாடிகளில் விரைவாக கூறினார். மாஸ்டர் கே. லித்திக் 60 எதிர் சொற்களுக்கு 57 வினாடிகள் 65 மில்லி வினாடிகளில் விரைவாக பதிலளித்தார். மாஸ்டர் ஏ.ஜே. ரோமன் ராஜ் சதுரங்க பலகையில் சதுரங்க காய்களை 1 நிமிடம் 10 வினாடிகள் 17 மில்லி வினாடிகளில் வேகமாக அமைத்தார். மாஸ்டர் யோகன் போபன் எம். அன்பு 1 முதல் 10 வரை உள்ள எண்களை 10 மொழிகளில் 32 வினாடிகள் 19 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். மாஸ்டர் டேவிட் 50 டிஸ்னிக் கதாபாத்திரங்களின் பெயர்களை 38 வினாடிகள் 76 மில்லி வினாடிகளில் விரைவாக அடையாளம் காட்டினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்கள் உரையாற்றினார். பள்ளியின் புதியதாக துவங்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கான NEET, JEE, CA பயிற்சிகளுக்காக பெட்டிட் பைனியர் அகாடமி சிறப்புடன் செயல்பட தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவரும் தனித்திறன் கொண்டவர்கள். அதனை கண்டறிந்து அவர்களின் திறமைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் வகையில் பள்ளி முதல்வர் இந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே மாணவர்களாகிய நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டு புதிய நம்பிக்கையுடன் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று கூறினார். சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. வீட்டு வாசலில் கட்டி வைத்த கன்று குட்டிகளை பிடித்து சென்று அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து புதுச்சேரி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் போராட்டத்தினை அறிவித்துள்ளது. வீட்டு வாசலில் கட்டி வைத்த கன்று குட்டிகளை பிடித்து சென்று அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து புதுச்சேரி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் போராட்டத்தினை அறிவித்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி தனியார் பால் சங்க உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் உறுப்பினர்களும் பால் உற்பத்தியாளர்களும் திரளானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கன்றுக்குட்டிகள் கால்நடைகளை பிடித்து அபராதம் விதிக்கும் புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து வரும் 10ஆம் தேதி புதன்கிழமை போராட்டத்தினை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பால் உற்பத்தி விவசாயிகளை நசுக்கும் இந்த செயலை கண்டிக்கின்றோம் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வீட்டு வாசலில் கட்டி வைத்திருந்த 2 கன்றுக்குட்டிகளை அபகரித்து கொண்டு சென்று ஃபைன் அபராதம் விதிக்க வேண்டுமா? வீட்டு வாசலிலே கட்டி வைத்திருந்த மாடை துரோகரமாக பிடித்து சென்று அதற்கு அபராதம் விதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் காவல்துறையை வைத்து மிரட்டுவோம் என்று கூறும் இந்த விஷயத்தை கண்டனத்துடன் நாங்கள் மாடுகளுடன் வருகின்ற 10/12/2025 அன்று காலை முத்தியால்பேட்டை மணிக்குண்டிலிருந்து அனைத்து மாடுகளையும் ஒன்று திரட்டு புதுச்சேரி மாடுகளை கொண்டும் போய் முதல்வரிடம் ஒப்படைக்கும் போராட்டம்
சட்டமன்றத்தில் முதல்வரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்த நாங்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். சரி, இது நகராட்சி ஊழியர் தான் அந்த அவுத்துரு ஆமா, நகராட்சியுடைய உறுப்பினர்கள் தான் போலீஸை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. பால் உற்பத்தியாளர்ல போலீஸை வைத்து மிரட்டும் அந்த செயலை எங்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. சரி, உங்க பேருனா? புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் போலி மருந்து கம்பெனியை கண்டித்தும் காவல்துறை அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிவித்தவாறு 100க்கும் மேற்பட்டோர் 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் 69ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொது செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகளும் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் போலி மாத்திரை தொழிற்சாலை விவகாரத்தில் ஆளும் அரசை கண்டித்தும் காவல்துறையினர் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அண்ணா சாலையில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு சட்டப்பேரவை அருகே உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து போலி மாத்திரை விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் திரளான தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் அஜித் நடித்த அட்டகாசம் திரைப்படத்தின் ரீ-ரிலீஸ். புதுச்சேரியில் ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். நடிகர் அஜித் நடித்த அட்டகாசம் திரைப்படம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் ரீ-ரிலீஸ் திரையிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அஜித் ரசிகர் தலைமை மன்றம் சார்பாக பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளருமான வினோத் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில ரசிகர் மன்ற நிர்வாகி ராஜ் தலைமையில் செய்யப்பட்டிருந்தது. இதில் நிர்வாகிகள் அழகு, நேதாஜி, சரவணன், கவியரசன், விமல், நவீன், விக்னேஷ், சூர்யா மற்றும் ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம், நேஷனல் ஓரல் ஹெல்த் புரோகிராம், தேசிய வாய் சுகாதார திட்டம், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் புகையிலை இல்லா இளைஞர் நலன் பிரச்சாரம் 3.0 சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த இந்த சிறப்பு விழிப்புணர்வு வகுப்பில் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக போதைப் பொருள் விழிப்புணர்வு சம்பந்தமாக பல்வேறு தலைப்புகளில் ஓவிய போட்டிகள் நடைபெற்றது. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்தனர். இதில் பியூட்டிஷியன் பிரிவு மாணவி ஜோதிலட்சுமி முதலிடம் பிடித்தார். டைலரிங் பிரிவில் படிக்கும் மாணவி மாலா 2ஆம் இடம் பிடித்தார். கிராஃபிக் டிசைனிங் பிரிவில் படிக்கும் மாணவன் கேசவ பிரியன் 3ஆம் இடம் பிடித்தார். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் உட்பட போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். காலாப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் வினோதினி, டாக்டர் ரித்து, சுகாதார ஆய்வாளர்கள் மதிவாணன், ANM திருபமா, டென்டல் உதவியாளர் உமா சங்கரி, களப்பணியாளர் ஆனந்த்,
லோபஸ் ஆகியோர் விழிப்புணர்வு சிறப்பு வகுப்பை மிக சிறப்பாக நடத்தினார்கள். டாக்டர் வினோதினி அனிமியா, ஹைப்பர் டென்ஷன், மென்சுரல் சைக்கிள் உட்பட பல்வேறு தலைப்புகளில் பாடம் நடத்தினார். டாக்டர் ரித்து பல் பாதுகாப்பு குறித்து சிறப்பு விழிப்புணர்வு வகுப்பை நடத்தினார். மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் அவர்களது சந்தேகங்களை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ததுடன் டாக்டர்கள் தங்களின் பணிகால அனுபவத்தையும் எடுத்துரைத்தனர். கல்லூரி முதன்மை செயல்பாட்டு அதிகாரி ஸ்ரீராம் சுப்பிரமணியன் மற்றும் மேலாளர் ஸ்ரீ வித்யா ஸ்ரீராம் சிறப்பு வகுப்பை சிறப்பாக நடத்திய டாக்டர் குழுவினர் அனைவருக்கும் கல்லூரி சார்பாக நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். வரக்கூடிய என்ன பிரச்சனையோ அதெல்லாம் இப்பவே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஏஜ் குரூப் அதாவது 25+, 30+ வரும்போது நீங்க அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதனால இந்த சின்ன ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். 4 விஷயம் நீங்க முக்கியமான விஷயம் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா தான் இருக்கும். சரியா? போர்லாம் அடிக்காது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அதிகமா நம்ம வந்து ரூல் அவுட் பண்றது ரொம்ப திருப்பமாக இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.